அன்மங்கலம் சித்தார்த் நகர் சென்னையில இருந்து வந்திருக்கேன் மனு கொடுக்கறதுக்கு. என்னோட இஷ்யூ என்னன்னா, எங்க தெரு வந்து 19 அடி ரோடு எஃப்எம்பி பிரகாரம். ஆனா இப்போ தற்போது 9 அடி தான் இருக்கு. 8 வருஷமா நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் வந்து எல்லா சர்வே ரிப்போர்ட்டும் வாங்கி 4 சர்வே நம்பர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு பிடிஓ ஆஃபீஸ்ல இருந்து லெட்டரும் கொடுத்துட்டாங்க. நான் கோர்ட்ல வந்து எவிக்ஷனை ரிமூவ் பண்ணுங்கன்ட்டு 2023 ஃபைனல் ஆர்டரும் வாங்கிட்டேன். இந்த ரெண்டுத்துக்குமே தாசில்தார் ஆஃபீஸ்ல இருந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. தாசில்தார் எனக்கு ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. நான் இது சப்போர்ட் இல்லைன்றதுனால செங்கல்பட்டுக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் கிட்டத்தட்ட 20 திங்கக்கிழமை நான் போய் மனு கொடுத்துருக்கேன். அந்த ரோஸ் சீட்டெல்லாம் என்கிட்ட இருக்கு. கலெக்டரும் ஆக்ஷன் எடுங்கன்னு தான் சொல்றாங்க. இங்க செங்கல்பட்டுல வந்தா செங்கல்பட்டுல இருந்து எங்களுக்கு உங்க மனுவே வரல அப்படின்னு தாசில்தார் ஆபீஸ்ல சொல்லிடுறாங்க. மனு வந்தாதானே ஆக்ஷன் எடுக்கணும், மனுவே வரலன்றாங்க. சரி, பக்கத்திலேயே ஆர்டிஓ ஆபீஸ் இருக்கு, அங்க மனு கொடுத்து அதோட மனு வந்து இங்க வந்துச்சு. எனக்கு காப்பி போட்டிருந்தாங்க. என் காப்பியை எடுத்துட்டு போய் காட்டுறேன். இந்த லெட்டர் எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்றாங்க. வரவே இல்லைன்னா நாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இதுக்கு பேக்ரவுண்ட்ல யாருன்னு பார்த்தா பஞ்சாயத்து தலைவர் லோக்கல்ல சப்போர்ட் பண்றாங்க. ரோட மக்கள் எடுத்து யூஸ் பண்ணட்டும், பொதுமக்களுக்கு போக வர வேண்டான்ட்டு. இது ஒரு ஜங்ஷன் மாதிரி ஒரு 2 வீடு தான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க சந்து முனையில. இப்போ ஜனவரி மாசம் எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புலயே ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி ஆக்கிரமிப்பு பண்ணவங்க மாதிரியே நானும் ஆக்கிரமிப்பேன் அப்படின்னுட்டு பில்லர் போட்டாங்க. என்னோட சிமெண்ட் ரோடையே உடைச்சாங்க. சிமெண்ட் ரோடையே உடைக்கிறீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். போலீஸ் வந்து நான் இது லேண்ட் சம்பந்தம், எங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாது, எங்களால தடுக்கவும் முடியாது, நீங்க தாசில்தார் ஆபீஸ் போங்க அப்படின்னாங்க. இங்க வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணா தாசில்தார் கெட்டட்டும் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும் போது கெட்டட்டும். இப்ப கடந்த 2 மாசமா கேமராலேயே பார்த்துட்டு என்ன உள்ள அந்த ரெக்வஸ்டரை உள்ள அனுப்பாதீங்கன்ட்டு எங்களை அவாய்ட் பண்ணிக்கிறாங்க தாசில்தார் சார். ஆனா பில்டிங் நிறுத்துங்கன்ட்டு கலெக்டர் சார் அங்க இருந்து சொல்றாங்க, ஆர்டிஓ சொல்றாங்க, டிஎஸ்ஓ மேடம் சொல்றாங்க. நான் 2 வாட்டி இந்த செங்கல்பட்டுல மினிஸ்டர் மனு அதுலயும் நான் கொடுத்தேன். அவரும் வந்து எவிக்ஷன் பண்ணி கொடுங்க பாவம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் நடக்கல. அந்த பில்டிங் நடந்துட்டே தான் இருக்குது. ஜனவரியில ஆரம்பிச்சது, இப்ப பினிஷிங் பாலே காய்க்க போறாங்க. இந்த மாதிரி 2 பேர் எங்க தெருவுல செப்டம்பர் மாசம் ஒருத்தர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல தானே ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து 64 ஸ்கொயர் ஃபீட்டை எடுத்து கெட்டுறேன்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து 64 ஸ்கொயர் ஃபீட் எடுத்து கெட்டுறாரு. இதையும் நான் பில்லர் போட்டதுல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ண இப்ப பாலே காய்ச்சிட்டாங்க. இந்த 2 புது பில்டிங்குமே ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. ஜனவரி மாசம் விஓவும் தலைவரும் எங்க தெருக்கு வந்தாங்க. வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்றாங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணா விஓ வந்து நீங்க கெட்டுங்க, உங்ககிட்ட எல்லாம் பட்டா இல்ல, நீங்க எவ்வளவு தூரம் ரோடு எடுத்து கெட்டுறீங்களோ நான் பட்டா போட்டு தரேன்றாங்க. இங்க வந்து எச்எஸ் வந்து கேட்டா விஓக்கு எந்த அதிகாரமே இல்ல, சொல்லக்கூடாது, ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல, வீடியோ எடுத்து வச்சியான்னு என்கிட்ட கேக்குறாங்க. கெட்டுறவங்க வந்து விஓவே சொல்லிட்டாங்க, தலைவரே சொல்லிட்டாங்க, அதனால நான் கெட்டுறேன்ட்டு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. கோர்ட் ஆர்டர் 2023 எவிக்ஷன் பண்ணிடுங்க, 5 வாரம் தான் டைம் கொடுத்தாங்க. ஆனா ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. இந்த என் கோர்ட் ஆர்டருக்கு ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு நான் அந்த கோர்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு 50,000 செலவு பண்ணேன். நான் ஒரு பொது மனுஷி, நானும் பிரைவேட்ல தான் ஒர்க் பண்றேன். இங்க வந்து காட்டினா கண்டெம்ட் வாங்கிட்டு வாங்குறாங்க. சரி, நான் வக்கீல்கிட்ட கேட்டேன், கண்டெம்ட் வாங்க எவ்வளவு சார் ஆகும்னு. 80,000 தாமா, நான் கண்டெம்ட் வாங்கி தரேன். இவங்க கவர்மெண்ட்ல சம்பளம் தானே கொடுக்குறாங்க, சம்பளத்துக்கு வேலை பார்க்க மாட்டாங்களா? நான் போய் கண்டெம்ட்டும் போய் வாங்கி 80,000 செலவு பண்ணுமா? அப்புறம் அந்த கண்டெம்ட்டுக்கும் ஆக்ஷன் எடுக்கலன்னா நான் என்ன பண்றது? இந்த காசெல்லாம் எனக்கு யார் திருப்பி தருவா? நான் எனக்கும் பாதை வேணும், மக்களுக்கும் பாதை வேணும் தான் நான் போராடிட்டு இருக்கேன்.